சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் பரபரப்பாக நகர தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வியூகம் என்ன, திட்டமிடல் என்ன அப்படின்னு மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கு. இன்னும் அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்க போறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டமிடல் என்ன? சார், முதல்ல இந்திய தேர்தல் களம் பரபரப்பாகுதுன்றீங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸின்வாங்க நம்ம தேர்தல் முறையை. இன்னும் ஒரு படி மேலே சென்று டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்வாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலவுகிற நாடு நம்முடைய நாடு. இவ்வளவு கோடி மக்கள் எங்கும் வாக்களிப்பதில்லை. இவ்வளவு அரசியல் கட்சிகள் உலகத்தில் எங்குமே இல்லை. நமது முன்னோர்களை நாம் இருகரம் குப்பி வணங்க வேண்டும். மகத்தான ஒரு நாட்டையும் சட்ட முறைமைகளை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் சிதைக்கிற அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. பிஜேபி RSS கருத்தியல் இருக்கிறது. எனவே அதை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் கடமை. அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுப்போம், செயல் தந்திரங்களில் ஈடுபடுவோம். பிஜேபி இடம்பெற்றிருக்கிற கூட்டணியை நாங்கள் தோல்வியுறச் செய்வோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். கூட்டணி கட்சிகளோட திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுல தாமதம் காட்டுறாங்க. நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் எங்களை அதிகாரப்பூர்வமா திமுக அழைக்கலன்னு காங்கிரஸ் சொன்னாங்க. இது வருத்தம் அளிக்குதுன்னாங்க. இதே நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா? திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுல தாமதப்படுத்துறாங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒருபோதும் இல்லை. இன்னும் நாட்கள் இருக்கிறது, முறைப்படி அறிவிப்பார்கள். திமுக இதுவரைக்கும் தோழமை கட்சிகளை ஒரு உரிய ஜனநாயக முறைப்படி தான் அணுகுகிறார்கள், உரையாடல் செய்கிறார்கள். அதில் பெரும் ஏமாற்றங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கருத்து இருந்தால் அது அவர்களது உரிமை. ஆனால் எத்தகைய ஏற்றத்தாழ்வுகளும் சரி செய்யப்பட்டு பிஜேபியை தோற்கடிக்கிற அந்த அரசியல் புள்ளியில் நாங்கள் மிக நெருக்கமாக ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. கடந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதியில் களம் கண்டிருந்தீங்க. இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதி வேணும்னு கூட்டணி கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிறது தான். எவ்வளவு தொகுதி கேட்க திட்டமிடுறோம்? பேச்சுவார்த்தையில் நம்ம என்ன மாதிரியான திட்டமிடலாம் இருக்கு? எத்தனை இடங்கள், என்ன தொகுதி என்பதை மாநில குழு கூடி முடிவு செய்யும். கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை நாங்கள் கேட்போம். அவ்வாறு கேட்பதை திமுக தலைவர், தமிழக முதல்வர் அதை கூட்டணி விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். 2021 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி 2026 தேர்தலையும் 6 தொகுதிகள் தான் அப்படின்னு திமுக ஒதுக்குனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. நாங்கள் கூடுதல் இடங்களை நாங்கள் கேட்போம். சூழல் அறிந்து அந்த முடிவுகளை நாங்கள் ஏற்போம். ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மிக அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுடைய கருத்து? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்கிற அந்த எந்த கொள்கை முடிவுக்கும் நாங்கள் செல்லவில்லை. எங்களுக்குரிய இடங்களை கேட்டு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தோழமை கட்சிகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். விஜயனுடைய அரசியல் வருகை தான் இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு குரலை மிக அழுத்தமா தமிழக அரசியலில் பதிவு செய்யறதா பாக்குறீங்களா? இல்லை, விஜய் அவர் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என்கிறார். அப்படி சொன்ன பிறகும் அங்கே யாரும் செல்லவில்லை. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகிறது திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு தான் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று. மாநில செயலாளர், நீங்க இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? திட்டமிடல்? ஒருபோதும் இல்லை. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியன். கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலைவன், நான் அதன் ஊழியன். ஒட்டுமொத்த கூட்டு தலைமையின் குறியீடு நான். கட்சி பணி தான். இந்த பணியில் தான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த பொறுப்பு. அதுபோல் சிந்தனை எனக்கு இல்லை. கட்சி கூடி முடிவு செய்யும் எத்தனை இடங்கள், எந்த இடங்கள் என்பதெல்லாம் கூடி முடிவு செய்த பிறகு முறைப்படி உங்களுக்கு தான் நாங்கள் அதை தெரிவிப்போம். ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை. இந்த ஆட்சியில் பங்கு, காங்கிரஸ் அழுத்தம் என்பது யாவற்றையும் தாண்டி பிஜேபி அதன் பேரபாயம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனவாவுடன் ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.